ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழா தோழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் வச்சுட்டு ரோஸ் சிரப் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஸ் சிரப் வச்சுட்டு ரோஸ் மில்க் ஷேக், ஃபலூடா, ஐஸ்கிரீம், கேக், டெசர்ட் ரெசிபிஸ்க்குன்னு எல்லாமே யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்க்காமல் ஆர்கானிக்காக வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா 25லேருந்து 30 வாங்கிக்கோங்க. இந்த பன்னீர் ரோஜாவுடைய காம்பு மட்டும் எடுத்துகிட்டு இதனோட இதழ்களை மட்டும் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. இது 25லேருந்து 30 இருக்குங்க. இப்போ வந்து இந்த பன்னீர் ரோஜா இதழ்களை 2லேருந்து 3 டைம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டைம் தண்ணியில் நல்லா அலசிட்டு வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பெரிய மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது கூடவே கலருக்காக 2 ஸ்லைஸ் பண்ண பீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துட வேணாங்க, 2 ஸ்லைஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ரோஜா இதழ்களையும் இதில் சேர்த்துட்டு இந்த ரோஜா இதழ்கள் நல்லா மைய அரைச்சிக்கணுங்க. அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு அதே 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து ஒரு கம்பி பதம்லாம் சொல்லுவாங்கள்லங்க, அந்த அளவுக்கு நல்லா திக்காக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் சர்க்கரை வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரோஜா இதழ்களை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, இதை அப்படியே இந்த சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதுங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேன்லேயே 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க, மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. ஏன் அப்படின்னா அந்த ரோஜா ஃப்ளேவர்ஸ் இருக்கு இல்லையா, அது நல்லா உங்களுக்கு இறங்கியிருக்கும். நம்ம ரோஸ் மில்க் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதுக்காகத்தான். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போது 1 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெயினரால் இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ரோஸ் சிரப் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் ரோஸ் மில்க் போட்டு குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபலூடா ஐஸ்கிரீம்ஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ வடிகட்டியில் இந்த மாதிரி வடிகட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு குளிக்கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வடிகட்டினீங்க அப்படின்னா நல்ல சிரப் வந்து இறங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா சிரப் வந்து நல்லா இறங்கிடுச்சு. ஆனாலும் நம்ம வடிகட்டியில் இருக்குல்லங்க இந்த ரோஜா இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம பிரெட் இருக்கு இல்லைங்களா, அதில் ஜாம் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். கூல் கண்டெல்லாம் இருக்குது இல்லைங்க, நம்ம சாப்பிட்ருப்போம்ல, அந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் சேர்த்துட்டு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வடிகட்டின ரோஸ் சிரப்பை வந்து அப்படியே இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள் ரோஸ் சிரப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் திக்காக காய்ச்சி ஆற வச்சு நல்லா சில் பண்ண 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இது கூடவே ரோஸ் சிரப் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் மில்க் வந்து அருமையாக தயாராகிடும். இதுக்கப்புறம் நம்ம அப்படியே பரிமாறிக்கலாம். சர்க்கரை எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லைங்க, சிரப்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரோஸ் ஃப்ளேவர்ஸோட இந்த ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்கே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இன்னொரு மெத்தட்லையும் ரோஸ் மில்க் ரெடி பண்ணலாம். இதுக்குமே இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சில் பண்ண பால் வந்து சேர்த்துட்டு இது கூடவே ரோஸ் சிரப் எப்பயும் போல் சேர்த்துட்டு ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் சேர்த்து இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இதுவுமே சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக இருந்துச்சுங்க. நம்ம கடைகளெல்லாம் வாங்கி குடிப்போம்ல, அதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்ச ரோஸ் சிரப் கூட நீங்கள் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் இந்த மாதிரி ரோஸ் மில்க் செஞ்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்க்காம ஆர்கானிக்காக வீட்டிலே ரோஸ் சிரப் செஞ்சுட்டு இந்த மாதிரி ரோஸ் மில்க்லாம் போட்டு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.